ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டே இன் மார்க்கெட். இன்னைக்கு நம்ம வந்து நிஃப்டி ஃபிஃப்டியோட மார்க்கெட் போஸ்ட் மார்க்கெட் அனலிஸ் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு டேட் வந்து ஜூலை 10th. ஸோ நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சூப்பராக கேப் அப் ஆகி நல்ல ரேலி கொடுத்துருக்கு அப் சைடு. ஸோ டோட்டல் நிஃப்டியில் 1.02% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் நம்ம போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸில் நம்ம நிஃப்டி வந்து 24,000 கிராஸ் பண்ணிடுச்சுன்னா நல்ல புல்லிஷில் போகும்ட்டு. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து கேப் அப் வந்து 24,000 இல்லை 24,100 தாண்டி கேப் அப் ஆகி நல்லாவே ரேலி மேலே போயிருக்கு. ஸோ இந்த ரேலிக்கு முக்கியமான ரீசன் வந்து நம்ம டிசிஎஸ் ஸ்டாக் தான். அது வந்து பெட்டராகவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதோட ரிசல்ட்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ அது வந்து நிஃப்டி ஐடி இண்டெக்ஸையே 2% பூஸ்ட் பண்ணியிருக்கு, மேலே கொண்டு போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம மெட்டல்ஸு கன்சியூமர் டியூரபிள் ஸ்டாக்ஸும் நல்லாவே மார்க்கெட்டில் இருக்கு, புலிஷாக இருந்திருக்கு. இது வந்து நிஃப்டிக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ குளோபலாக பார்த்தீங்கன்னா குளோபலாகவே நம்மளுக்கு நல்ல சென்டிமெண்ட் தான் இன்னைக்கு இருந்தது. க்ரூட் ஆயில் ப்ரைஸும் கொஞ்சம் லோவரில் தான் இருக்குது. அதுவும் நம்ம நிஃப்டி மேலே போகிறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஓகே, நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்மளுக்கு சப்போர்ட் ஜோன் வந்து 24,150 வந்து நல்லாவே ஒரு சப்போர்ட் ஜோனை ஆக்ட் பண்ண போகுது. அதே மாதிரி 24,350 வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸை ஆக்ட் பண்ண போகுது. ஸோ நீங்கள் மண்டே மார்க்கெட் ட்ரேட் பண்ணும்போது இந்த ஜோன்ஸில் பார்த்துக்கோங்க. இது ஓவரால் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, இப்போ பாருங்க, நல்ல மார்க்கெட் மேலே போயிட்டு இருந்தது. திடீர்னு அந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸ் அண்ட் யூஎஸ் ஈரான் டென்ஷனில் அடிச்சு கீழே வந்துருச்சு. ஸோ எல்லாருக்கும் தெரியும் இண்டோட டொமஸ்டிக் ஃபண்டமெண்டல் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. அதில் ஒரு சேஞ்சஸும் இல்லை. பிகாஸ் ஆஃப் குளோபல் சென்டிமெண்ட் நம்ம மார்க்கெட் வந்து கீழே வந்திருந்தது. ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிட்டு நல்ல ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, டக்குன்னு மார்க்கெட் டிக்ளைன் ஆன குவாலிட்டி ஸ்டாக்ஸை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எப்படியும் அது மேலே தான் போகுது. பிகாஸ் ஆஃப் குளோபல் சென்டிமெண்ட் அது கீழே வந்திருக்கிறதால ஃபண்டமெண்டல் எந்த ராங்கும் இல்லை. ஸோ வாங்கி வச்சுக்கிட்டாங்கன்னா இது கைண்ட் ஆஃப் பை ஆன் டிப் தான். நேற்றுமே நல்லா பை ஆன் டிப் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இன்றைக்கும் நல்லாவே பை ஆன் டிப் நடந்திருக்கு. இட்ஸ் எ குட் சைன். ஸோ நம்மளும் இந்த மாதிரி தான் ஸ்மார்ட்டாக இருக்கணும். இந்த மாதிரி குளோபல் கேட்டலிஸ்ட்னால நம்ம மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா அந்த மாதிரி டைமில் ஒரு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக்ஸை வாங்கிட்டிங்கன்னா லாங் ரன்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் வீக்கெண்டு தான். வீக்கெண்டெல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். மண்டே வந்து இந்த ஜோனுக்குள்ளே பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ நம்ம மண்டே மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.